Hey guys, welcome back. 2023 ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா சாம்சங்லேருந்து நிறைய லான்ச்சஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு சில லான்ச்சஸ் எல்லாமே வந்து பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்திருக்கு. இப்போ ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த S23 லான்ச்சும் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வேறு என்ன ப்ரோ எக்ஸைட்டடாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஏ சீரிஸில் இன்னமும் வந்து கம்ப்ளீட்டாக இவங்க லான்ச் பண்ணி முடிக்கல. A54 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இந்த வருஷத்தோட ஏ சீரிஸில் வந்து A54 தான் வந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போகுது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக A54ஓட ஸ்பெக்ஸ் வந்து லீக் ஆகிருக்கு. இனி நம்ம வீடியோவில் வந்து A54 ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ஸ்பெக்ஸ் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க, எப்போ லான்ச் ஆகலாம், என்ன ப்ரைஸ்க்கு இவங்க கொண்டு வரலாம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனலுக்காக டெலிகிராமில் வந்து ஆஃபர் சேனல் வச்சுருக்கோம். ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலராக நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பிளேயோட ஸ்பெக்குன்னு பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் இருக்க போது 120 Hz வரைக்குமே வந்து ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. A53ஓட டிஸ்பிளேயோட சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. மைனர் டிசைன் சேஞ்சஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பட் ஸ்டில் இந்த ஃபோன்லேயுமே வந்து பிளாஸ்டிக் பேக் அண்ட் பிளாஸ்டிக் ஃப்ரேமோட தான் கொண்டு வராங்க. கேமரான்னு எடுத்துகிட்டா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம லாஸ்ட் ஜென்ரேஷனில் பார்த்த மாதிரி அது 32 MP அந்த சென்டர் பஞ்சோலில் வந்து ரீட்டைன் பண்ணுறாங்க. ரியர் கேமராவில் அந்த மெயின் சென்சார் மட்டும் சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த வாட்டி வந்து 50 மெகா பிக்சல் புது சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. 12 MP அல்ட்ரா வைட் வந்து ரீட்டைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு 5 MP மேக்ரோ இருக்குது. கேமராவில் நமக்கு வந்து அந்த டெப்த்து மட்டும் தூக்கி விட்டாங்க. ஸோ இப்போ வரக்கூடிய சென்சார்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாக கேப்பபிளாக இருக்கிறதுனால நமக்கு பை டிஃபால்ட்டாக எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லேயே வந்து நல்ல ஒரு பேக்ரவுண்ட் பிளர் வந்து கொடுத்துட்ருக்கு. பட் இருந்தாலுமே வந்து நமக்கு டெடிகேட்டடாக ஃபோனில் வந்து போர்ட்ரைட் மோட் இருக்க போது நம்ம அதை யூஸ் பண்ணி வந்து போர்ட்ரைட் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Android 13 மேலே பில்ட் பண்ண One UI 5.1ஓட வரப்போது. One UI 5.1 வந்து நல்ல ஒரு ஃபீச்சர் ரிச் மட்டும் இல்லை, அனிமேஷன் டிரான்சிஷன் எல்லாமே வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் 1 இயர் கம்பேர் பண்ணும்போது அந்த ரீஃபைன்மெண்ட் நம்மளால் பார்க்க முடியுது. UI இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாகவும் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து Exynos 1380 ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறதா தெரியுது. இது வந்து 5 nm ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகனோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 778G அளவுக்கு வந்து ஒரு நியர் ஈக்குவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து Exynos 1380 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேமிங்கோட ஸ்டெபிலிட்டி, தெர்மல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாமே வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற வந்து ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரிய வரும். ஸ்டோரேஜ் எடுத்துன்னா நம்ம வந்து இந்த வாட்டி 2 வேரியன்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 6GB + 128GB மாடல், இன்னொன்று வந்து 8GB + 256GB மாடல். ஸோ 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் கொண்டு வரது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மூவாக இருக்குது. எக்ஸாக்ட் ரேம் அண்ட் என்ன ஸ்டோரேஜ் வேரியன்ட் யூஸ் பண்ணுறாங்க அதை பற்றி வந்து இன்ஃபர்மேஷனில் ஒன்ஸ் அது தெரிஞ்சதுக்கப்புறமா வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா IP67 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரேட்டிங் வந்து ரீட்டைன் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் வந்து இருக்குது. போன ஜென்ரேஷனில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கை தூக்கிட்டாங்க. இந்த வாட்டியுமே வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை. Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது. Bluetooth 5.3 வந்து வரப்போகுது. ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு சில Wi-Fi சர்டிஃபிகேஷன் வெப்சைட்டாக இருக்கட்டும், Bluetooth சர்டிஃபிகேஷன்லையுமே வந்து லிஸ்ட்டாக இருந்தது. ப்ரீவியஸ் லிஸ்டிங் படி பார்த்தீங்கன்னா 5160 mAh பேட்டரியோட வரலாம். அண்ட் 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து சாம்சங்லேருந்து ஆஃபர் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயர் A53 பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலுமே வந்து கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ராக் சாலிடாக இருந்தது. ஏன்னா Exynos ப்ராசஸரில் வந்து நமக்கு ISP வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இந்த வாட்டி A54 கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். லாஸ்ட் ஜென்ரேஷன் A53 யூஸ் பண்ண Exynos ப்ராசஸரை விட இந்த 1380 வந்து அந்த ரா பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், தெர்மல் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. பட் அதெல்லாமே வந்து நிஜமாலே இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ப்ராமிசிங்கான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போகுது. பட் அதெல்லாமே வந்து எந்த அளவுக்கு இவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் வந்து மிட் மார்ச்சில் ஏப்ரல் பிகினிங்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரைஸிங் நம்ம எடுத்துனா லாஸ்ட் ஜென்ரேஷனில் பார்த்த மாதிரி அதே அந்த அரௌண்ட் 35,000 ரூபி ப்ரைஸில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இவங்க யூஸ் பண்ணியிருக்க Exynos 1380 தான் வந்து M54லேயே வந்து பவர் பண்ணுறாங்க. M54 இதோட ஒரு 10,000 ரூபாய் கம்மியாகவே நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபோனை வந்து சாம்சங் பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்கன்ற பெரிய நம்பிக்கை இருக்குது. A54 ஸ்மார்ட் ஃபோனுக்காக உங்கள் எத்தனை பேர் காத்துட்ருக்கீங்கன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.